ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, அது பேர் எல்மர் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் டேவிட். இது வந்து ஒரு பெரிய மியூசியமு. இந்த மியூசியம்குள்ளே அந்த எல்மர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது பார்க்கலாம் தான் வந்தோம். அப்படியே பார்த்துட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, போனதுக்கப்புறம் அப்படியே வீடியோலேயே அப்படியே காட்டிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் கோயிங் இன்சைட், எல்மர் ஃப்ரெண்ட்ஸ், எல்மன்றவர் யார் தெரியுமா? தெரியாது. எல்மன்றவர் பெரிய ஆள், பயங்கரமான ஆள். அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் எல்மன்றது பெரிய ஆள் தான். யாருன்னா யானை. ஓ அப்படி. எல்மர்ன்றது யானை. அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா டேவிட் மெக்காய். ஓ அதான் டேவிட் மெக்கின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ எதுக்காக இது எல்மர் அப்படின்னா, இப்போ யானை என்ன பண்ணிச்சான், யானையும் இவர் பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோரர். இவர் யூகேயில் இருக்கிற பெரிய எக்ஸ்ப்ளோரர். இவர் என்ன பண்ணாரு, இவர் ஏகப்பட்ட புக் எழுதியிருக்காரு. இவர் பெரிய சயின்டிஸ்ட் கிடையாது, எக்ஸ்ப்ளோரரு. இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. இவர் இந்த எல்மர் பற்றி எழுதின புக்ஸ் 1968 இதை பற்றி எல்மரை பற்றி எழுதியிருக்காரு. எல்மர்னா ஒரு யானை. சரி. இவர் காட்டுக்கு போயிருக்காரு. காட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, யானை பேசிக்கிட்டான். யானை எப்படி பேசினா, இவர் கற்பனையில் என்ன பேசியிருக்கோம், யானையும் பேசி இவர் கற்பனை எப்படி தோணியிருக்கான், நீ மட்டும் தான் கிரியா இருக்கியா, நானும் கிரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 யானையும் அப்படி பேசி சோகமாக இருந்துச்சான். இவன் மட்டும் நான் இந்த கிரே கலரில் இருக்கோம், நம்ம இந்த வெளி உலகத்தில் ஏதோ கலராக இருக்குது, மரம் கலரில் இருக்குது, இது எல்லாமே கலரில் இருக்குது, நம்ம மட்டும் எல்லா யானையும் என்ன கிரே கலர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யானை யோசிச்சுதான். இவர் என்ன பண்ணாராம், யானை ஏன் கிரே கலர்லேயே இருக்கணும், நம்ம யானையை கலர்ஃபுல் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ கண்டுபிடிச்சார். அந்த ஏஐ பேர் தான் எல்மர். ஓகே. அவர் 1968 இந்த புக்கு எழுதியிருக்காரு. அது என்ன புக்கு பேர்லாம் தெரியல. அந்த எல்மர் பற்றி தான் உள்ளே இருக்குது. ஸோ யானை என்னென்னா, யானை கலராக இருக்கும், 1000 கலரில் இருக்கும். ஓ 1000 கலர். அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ அதை தான் இப்போ உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். அது எப்படியும் உங்களுக்கு வீடியோவில் காட்டும். அப்போ குழந்தைங்களுக்குலாம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆமாம், அதான் நிறைய குழந்தைங்களா இருக்காங்களா? ஆமாம். இதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் ஸ்டோரி. இது ஒரு ஈவெண்ட்டாக வச்சு இவரை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்றைக்கோட கரெக்டாக 38 இயர்ஸ். 1968னா 1968 அதான் ஏதோ வருஷத்தில் இது வருஷம் இந்த மாதிரி டைமில் கொண்டாடுவாங்களாம். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு அதை போய் காட்டுவோம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. அவ்வளோ இதுதான் எல்மர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த யானை. யானை ரொம்ப பிரைட்டாக இருக்குது. எல்மர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கலர் யானை. கம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ரைட் போல்ட் வேர்ல்ட் ஆஃப் டேவிட் மெக்கி. 38 சொன்னீங்க. எல்லாமே அப்படியே என்னென்னமோ அந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பாருங்க, என்னென்னமோ வச்சுருக்காங்க. என்னென்னமோ இருக்குது இங்கே பாருங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கிற பொம்மை படம் மாதிரி ஓடுது. இந்த மெமரி ஆஃப் ரே புரூக்ஸ். மெக்காய் இருக்கார்ல, டேவிட் மெக்காய், அதான் மிஸ்டர் பீன் காஸ்டியூமரா. நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. எப்படி ஹார்டு ஒர்க்கா போட்டிருக்கீங்களப்பா. இங்கே பாருங்க, இதுக்குள்ள கை விட்டு பார்க்கணுமா? இதுக்குள்ள கை விட்டா சவுண்டு கேட்கணும். கிரே கலர் யானை.
இவர் வந்து எல்லா விதமான யானை கலரும் இவர் வந்து உருவாக்குனார். இதோ பாருங்க யானை யானை சொன்னா வெள்ளை யானைலாம் இருக்கு. எல்லாம் டேவிடோட ஆர்டிஸ்ட். அவருடைய இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்த மாதிரி கலரில் தான் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. ஆமாம் இல்ல கலர் கலர் அதான் அங்க போட்டுருக்க பாருங்க. இங்க நேச்சுரலி பிங்க். இது வந்து ஹார்ட் உள்ள யானை. வாவ். ச்சே, நான் இப்படிலாம் டிசைனே யானை இப்பதான் பார்க்குறேன். இந்த மாதிரி கலர்ல கலர்ஃபுல்லா இருக்கு. பேபி எலிஃபண்ட் ஹஸ் லாஸ்ட் இஸ் ஹியர். எப்படி ரூட் விடுது பாத்தியா இந்த யானைக்கு? இங்க பாருங்க கலர்ஃபுல் யானைகள். வாவ், உண்மையிலே சூப்பரா இருக்கு இந்த ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெக்ரி மெக்ரி மெக்கி 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 அங்கெல்லாம் சின்ன பசங்க எழுதி ஓட்டுறாங்க. ஓ, அந்த எலிஃபண்ட்டுக்கு கலர் பண்ணலாம் போல அங்கே. அப்படி அப்படியே ஃபேமிலியாக வந்து கலர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் காமிக்க கூடாதுல்ல, அவங்கள காமிக்க கூடாது. இங்கே பாருங்க ஒரு என்னமா ஒரு கிரியேஷன் பாருங்க. படகுல யானை வந்து படகு ஓட்டிட்டு போகுது. ரெண்டு மலைக்கு செஸ் கலர்ல ஒண்ணு. இது ஓகே, இது என்னன்னு தெரியல. அதுவும் ஒரு வகையான யானை தான். ரூட் விடுது இந்த யானைக்கு. இந்த யானை எப்பவுமே இந்த யானைக்கு ரூட் விடுது. இதோ கலர் யானை. ஆனா உண்மையிலே இந்த கலர் யானை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர்ல. இங்க பாருங்களேன், பறக்கும் யானை மாதிரி பறந்துட்டு போகுது அடிச்ச காத்துல. இல்ல, இந்த யானை வந்து ஊதுது. ஊதுதா? ஆமா ஆமா, இந்த ஊதுனதுல பறந்து போகுது பாரு. இல்லைன்னா காத்துல உரியுதோ. காது வைக்கிறாங்க. ஆமா தேமே, அதுல காது வைக்கணும் தேமே. அதுல எழுதி இருக்கு தேமே, மேல கையை விடணும், கீழே காதை வைக்கணும். ஓகே, இது ஒட்டணும் போல. எலிஃபண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கி இப்படி இப்படி ஒட்டலாம், நம்மளுக்கு பிடிச்சா ஒட்டலாம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து இதுல காது வைக்கணும். இதுல பேசணும், அதுல காது வைக்கணும். அதுல காது வைக்கணும். இல்ல தேமே, அதுல கையை விடணும். கையை விடுங்க. சவுண்ட் கேக்குது. இது மாதிரி பெயிண்ட் அடிக்கணும் தேமே. அடிங்க. வந்ததுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் இது பாருங்க. அதுல அடிச்சிருக்காங்க பாருங்க. இதுல அடிச்ச மாதிரி அடிக்கணும். ஓகே, பக்கத்துல அடிக்கணும். இல்ல யாரையும் அடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க இப்ப ரெண்டாவது ரெட் கலர்ல அடிக்க சொல்லிருக்காங்க. இங்க பாரு, இந்த பிங்க் தான் அவங்க பிங்க் அடிக்காமலே இருக்காங்க தேமே. நம்ம போய் அடிப்போம். இந்த கலர் யானைங்க பாத்தியா? இப்படிலாம் கலர்ஃபுல்லா யானை இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா உண்மையிலே அவர் பயங்கரமா கிரியேட்டிவா யோசிச்சிருக்காரு பாருங்களேன். இல்ல இது எல்லாமே பெயிண்டிங் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க தானே? பெயிண்டிங் தானே? Can you spot the Elmer in the crowd of grey elephants? இது எங்க இருக்கு எல்மர்? ஏய், இதுவா இருக்கும். இங்க பாருங்க எல்மர், பாருங்க எல்மர், பாருங்க. எல்மர் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதும் என்ன நினைச்சேன், ஏதோ பெரிய ஆளு போல நினைச்சல. பெரிய ஆள் தான். இவ்வளோ பெரிய ஆளா இருக்கே. இவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை அப்படியே இதுல காமிக்கிற தள்ளிப்பை இல்லைங்க. ஃபுல்லா அழகா இருக்கு. போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா நல்லா இருக்கு உண்மையிலே. இது ஒரு நல்ல ஸ்டோரி. வாங்க உள்ள போய் பார்க்கவே இல்லை. அவ்வளோதான், அது க்ளோஸ்ட் அந்த டோர்லாம். அப்படியா? வீடியோ நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்லை எல்மருன்னு உடனே நான் ஏதோ வேற யாரோ பற்றி இருக்கும் போல. நான் வந்து அந்த டேவிட் மெக்காய் கண்டுபிடிச்ச ஒரு எலிஃபண்ட். அதுவும் கலர்ஃபுல்லான எலிஃபண்ட். அதோட பேர், அதுக்கு பேர் எல்மர்னு வச்சிருக்காரு பாருங்க. அவர் வந்து அவர் கண்டுபிடிச்சி இது ஓகே எழுதியிருக்காரு. ஸோ அதாங்க இதுதான் வந்து. ஓ, அதுக்காக தான் கலர்ஃபுல்லாக அப்படி ட்ரெஸ் போட்டிருந்தீங்களா? இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டலான்னு நினைச்சேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
பாய்.